எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. உலகத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விஷயங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட குறிப்பிட்ட ஒரே ஒரு விஷயத்தில் உங்களுடைய மனசை நிலைப்படுத்துவது தியானம். அந்த மாதிரி நிலைப்படுத்துவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தியானத்தில் இருக்குது, பிரார்த்தனையில் இருக்குது, ஆன்மீகத்தில் இருக்குது. நல்ல பசி இருந்துன்னா 2 இட்லி பார்த்தா அவருக்கு தியானம் வந்துட்டு இருக்குது. அதுலேயே உற்றுநோக்கு சக்தி இருக்குது. ஏன் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட காலம் காலமாக காதல் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் காதல் பண்ணக்கூடிய காக்கா குருவிக்கு கூட தியானம் அப்படிங்கிற அந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உற்று நோக்கக்கூடிய ஒரு நிலைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது. ஆக ஒரு விஷயத்தில் உங்களை உண்மையாக ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னா அதற்கு பொறுமை அப்படிங்கிற விஷயத்தை நீ கற்றுக்கணும் அப்படின்னா அதற்கு தியானம் தேவைப்படுது. அவரவருக்கு கிடைச்ச கடமைகளை சரியாக செய்யும் பொழுது, அவரவருக்கு கிடைச்ச தாய் தகப்பனை சரியாக கவனிக்கும் பொழுது, தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தில் பாசத்தில் இருக்கும் பொழுது அனைத்து விஷயங்களையுமே உங்களுக்கு தியானம் தான். ஒரு விஷயத்தில் தியானம் அப்படிங்கிறத விட அனைத்து விஷயங்களிலும் தியானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் செய்யக்கூடிய வேலை அல்லது கடமையில் இருக்குது.